ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி 2023 கேட்கப்பட்ட சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. அதில் ஒரு 22 எக்ஸாம் இருக்குது. அதில் இந்த சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நான் தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை எப்படி எளிமையாக நீங்கள் பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சந்திப்பிழை ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் தொகுத்து ஒரே பிடிஎஃபாக ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க தமிழ் இலக்கணங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை பார்த்துட்டு இங்கே வாங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 1ம் 3ம் சரி. தகவல்களை திரட்டு, முதியவருக்கு கொடு அப்படிங்கிறதான் சரியான வார்த்தையாக அமையும். இப்போ நம்ம தகவல்களை திரட்டு எப்படி இந்த இடத்துல மெய்யெழுத்து வரும் அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்து தான் பயிற்சி செய்யணும். இப்போ இந்த நிலைமொழி ஈற்றெழுத்தையும் வறுமொழி முதலெழுத்தையும் வைத்து தான் நம்ம இந்த இடத்துல மெய்யெழுத்து வருமா வராதாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, லைங்கிறத பிரிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இல் + ஐ அப்படின்னு கிடைக்கும். லைங்கிறத பிரிச்சிங்கன்னா இல் + ஐன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை வெளிப்படையாக வந்திருக்கு. விரின்னா வெளிப்படை, அதாவது இரண்டாம் வேற்றுமை விரின்னு கொடுத்துருக்கோம்ல, விரிங்கிறது வெளிப்படையாக ஐ வெளிப்படையாக இந்த இடத்துல வந்திருக்கு. அந்த மாதிரி ஐ வெளிப்படையாக வரும்போது வறுமொழி முதலெழுத்து வல்லின எழுத்தாக வந்தால் அந்த வல்லினம் மிகும். அதாவது இரண்டாம் வேற்றுமை அந்த உருபு ஐங்கிற வெளிப்படையாக இது நிலைமொழி, இது வறுமொழி. வறுமொழி முதலெழுத்து வல்லின எழுத்தாக வந்திருந்தால் இந்த மெய்யெழுத்து மிகும். அப்போ இது சரி. அடுத்தது பாருங்க, முதியவருக்கு கொடு. இப்போ இதில் கடைசி எழுத்து கூங்கிற எழுத்து. இது கூங்கிறது என்ன எழுத்து? நமக்கு நான்காம் வேற்றுமை உருபு. அந்த மாதிரி நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வறுமொழி முதலெழுத்து வல்லின எழுத்தாக வந்தால், வல்லின எழுத்துங்கிறது க ச ட த ப ர, அதான் வல்லின எழுத்து. முதலெழுத்து வல்லின எழுத்தாக வந்தால் அதனுடைய மெய்யெழுத்து மிகும். அதான் நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அப்போ இதுக்கான மெய்யெழுத்து இக்கு, அதே மாதிரி இதுக்கான மெய்யெழுத்து இத்து. ஓகேவா? இது இந்த மாதிரி நீங்கள் அதில் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் பயிற்சி செய்யணும். அடுத்தது பாருங்கள், சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்யுங்க. இதில் சரியானது எது அப்படின்னா நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் அப்படிங்கிறது சரியான வார்த்தை. இப்போ இதில் எப்படி மெய்யெழுத்து எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதே மாதிரி ஒரு 3 வருஷ கொஸ்டின் 4 வருஷ கொஸ்டின்ஸை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது சந்திப்பிழையெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஆயிரும். இப்போ பாரம்பரிய சின்னம் இந்த இடத்துல இச்சு எதனால் வந்திருக்கு? இப்போ இந்த யாவை பிரிச்சிங்க அப்படின்னா இ + அ அப்படின்னு வரும். யாவை பிரிச்சிங்கன்னா இ + அ. அப்போ நிலைமொழி ஈற்றெழுத்தில் என்ன வந்திருக்கு? உயிர் வந்திருக்கு. வறுமொழி முதலெழுத்தில் என்ன வந்திருக்கு? வல்லினம் வந்திருக்கு. அதே மாதிரி நிலைமொழி ஈற்றெழுத்தில் உயிர் வறுமொழி முதல்ல வல்லினம் வந்தால் வல்லினம் மிகும். ஆனால் இது எல்லா இடங்களுக்கும் பொருந்தாது. ஒரு சில இடங்களில் மாறுபடும், ஒரு சில இடங்களில் பொருந்தும். அது ஒரு சில இடங்களில் மாறுபடுறது உங்களுக்கு அந்த ரூல்ஸ் எல்லா ரூல்ஸும் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த இடம் புரியும். இப்போதைக்கு இந்த இடத்துல நிலைமொழி ஈற்றெழுத்து உயிர் வறுமொழி முதலெழுத்து வல்லின எழுத்து வந்தால் அங்கு வல்லினம் மிகும். ஓகேவா? இந்த சீக்கான மெய்யெழுத்து என்ன? இச்சு. அப்போ பாரம்பரிய சின்னம்னு மிகுது. அப்போ இதுக்கான ரூல்ஸ் உயிர் + வல்லினம். நிலைமொழி ஈற்றெழுத்து உயிர், வறுமொழி முதலெழுத்து வல்லினமாக வந்தால் அதனுடைய மெய்யெழுத்து மிகும். அடுத்தது இது பாருங்க, சின்னங்களை இப்பு வருது. அப்போ இந்த லையை நீங்கள் பிரிச்சிங்கன்னா இல் + ஐ. ஐங்கிறது என்ன? இரண்டாம் வேற்றுமை தொகை, அந்த உருபு. அந்த இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தால் அந்த வல்லினம் மிகும்னு பார்த்தோமா? அப்போ சின்னங்களை பாதுகாப்பேன் இப்பு வரும். இரண்டாம் வேற்றுமை விரி வந்தால், விரினா வெளிப்படையாக வந்தால் மெய்யெழுத்து மிகும். அடுத்தது பாருங்க, சந்திப்பிழையை நீக்குக. இதுக்கு சரியான இது வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ வானை இந்த நெய்யை பிரிச்சிங்கன்னா இன் + ஐ. அப்போ வேற்றுமை விரி வந்திருக்கு, அதனால மெய்யெழுத்து வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்தது இது வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் உயிர் + வல்லினம், அதாவது நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக வந்திருக்கு, வறுமொழி முதலெழுத்து வல்லின எழுத்தாக வந்திருக்குங்கிறத பார்க்கறத விட இது மெயினாக வன்தொடர் குற்றியல் உகரம் அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட். அதனால வல்லின எழுத்து மிகுந்திருக்கு. வன்தொடர் குற்றியல் உகரம் என்ன அப்படின்னா
கசதப. இதை வந்து கசடதபர அப்படிங்கிறது வல்லினம். அப்போ அந்த வல்லின மெய்யெழுத்தை அடுத்து உங்களுக்கு குற்றியலுகிற எழுத்து வந்தால் அது வன்தொடர் குற்றியலுகரம். வல்லின மெய்யெழுத்தை அடுத்து குற்றியலுகிற எழுத்து என்ன? கு, சு, டு, து, பு, ரு. அது மாதிரி வல்லின மெய்யெழுத்தை அடுத்து அந்த குற்றியலுகிற எழுத்து வந்தால் அது வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு பின் வந்து வல்லின எழுத்து மிகும். அப்போ மெய்யெழுத்து வரும். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து பாருங்கள், சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. இதில் ஆன்சர் வந்து 2, 3 வந்து சரி. பாருங்கள், இந்த குதிரை இத்து ஏன் வரக்கூடாது? இது குதிரை இத்து வரக்கூடாது, தவறு. அப்போ குதிரை தாண்டியதுன்னு தான் வரணும். ஏன் அப்படின்னா எழுவாய் தொடர் முன் வல்லினம் மிகாது. அது என்ன எழுவாய் தொடர்? அதாவது எழுவாய் ஒரு பொருள், ஒரு சப்ஜெக்ட், அதன் தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகளை பயனிலை வந்தது அப்படின்னா அங்கே வந்து வல்லின எழுத்து மிகாது. ஓகேவா? எழுவாய் தொடரை அடுத்து வல்லின எழுத்து, அதாவது ஒரு சப்ஜெக்டை குறிக்கிறது, ஒரு பொருளை குறிக்கிறது, அதை தொடர்ந்து பயனிலை வந்தது அப்படின்னா அப்போ வந்து அந்த எழுவாய் தொடரை அடுத்து வரக்கூடியது வல்லினம் வந்து மிகாது அப்படின்னு ரூல்ஸ். அடுத்து வந்து வரும்படி சொன்னான். வரும்படி சொன்னான்ங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. படி என்று முடியும் வினையச்சம், அதாவது முடிவு பெறாத எச்சவினை. முடிவு பெறாத எச்சவினையை வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம்னு சொல்கிறோம். அந்த படி என்ற முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. இந்த ரூல்ஸும் படிச்சிருப்பீங்க. படி என்று, படி இந்த இருக்குல்லையா படி, இந்த படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. இப்போ வினையை கொண்டு முடியுது, அதனால வினையச்சம். இது வந்து எச்சவினை. வரும்படிங்கிறது எச்சவினை, இது வந்து வினையச்சம். இது மாதிரி படி என்று முடியும் வினையச்சத்தில் என்ன பண்ணாது? வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு 3 கேள்விகள் கேட்பேன். அதுக்கான விடையை கமெண்ட்டில் சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து PDF தரப்படும். 3 கேள்விகள் வந்து நான் அங்கங்கே இடையில கேட்பேன். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். அம்மா இலக்கிய விருது முதல் விருது பெற்றவர் யார்? அம்மா இலக்கிய விருது முதல் விருது பெற்றவர் யார்? ஓகே, பாருங்க அடுத்த கொஸ்டின். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு. இதுல கரெக்டான ஆன்சர் கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். இந்த இடத்துல வந்து இக்கு எப்படி வந்துச்சு? அப்போ நைங்கிறத பிரிச்சிங்கன்னா இது வந்து இன் பிளஸ் ஐ. அப்போ அது என்ன? இரண்டாம் வேற்றுமை விரி. இரண்டாம் வேற்றுமை விரியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? வல்லினம் மிகும்னு பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்க, ரையை பிரிச்சிங்கன்னா இர் பிளஸ் ஐ, இதுவும் இரண்டாம் வேற்றுமை விரி, இதுலேயும் வந்து வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்க, கற்றுக்கொள்வேன். கற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறது என்ன? கற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ நம்ம என்ன சொன்னோம்? வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து கு, சு, டு, து, பு, ரு அப்படிங்கிற குற்றியலுகர எழுத்து வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம்? வன்தொடர் குற்றியலுகரம். அதற்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும். ஓகேவா? அதனால தான் இந்த இடத்துல ஈக்கு வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, பிழை திருத்தம். சந்தி பிழையை நீக்குக. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. சிக்கனமாகன்னு வருமா, ஆகன்னு வருமா, சிக்கனமாக அப்படின்னு இம்மு வருமா இடையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கரெக்டான வார்த்தை வந்து சிக்கனமாக பயன்படுத்துவேன் அப்படிங்கிறது தான் சரியான வாக்கியம். ரெண்டாவது, ஆக என்னும் சொல்லுறுப்பு பின்னாடி நமக்கு என்ன மிகும்? வல்லினம் மிகும். ஓகேவா? ஆகங்கிற சொல்லுறுப்பு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்க, சந்தி பிழையுள்ள தொடரை தேர்க. இதில் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து சந்தி பிழையற்ற தொடர். இதில் பாருங்க, சந்தி பிழையுள்ள தொடரை தேர்க. அப்போ வங்கி கணக்கை பயன்படுத்து, இதுதான் வந்து பிழை இருக்கு. மற்றது பாருங்க, கடவுச்சொல்லை சரிபார். கடவுச்சொல் அதாவது கடவு ஊங்கிறது பிரிச்சிங்கன்னா இவ்வு ப்ளஸ் ஊ அப்படின்னு வரும். அப்போ நிலைமொழி ஈற்றெழுத்து உயிர், வறுமொழி முதலெழுத்து வல்லினம் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய வல்லெழுத்து மிகும். அதே மாதிரி இங்கே இரண்டாம் வேற்றுமை விரி வல்லெழுத்து மிகுந்திருக்கு, கரெக்டு. இங்கேயும் இரண்டாம் வேற்றுமை விரி வல்லெழுத்து மிகுந்திருக்கு, கரெக்டு. ஓகேவா? இதில் வங்கி கணக்கை பயன்படுத்து, இங்கே இக்கு வரும், அப்போ தவறு. ஏன் அப்படின்னா இகர ஈற்றில் வல்லினம் மிகும். இங்கே கீயை வந்து பிரிச்சிங்கன்னா என்னென்னு வரும்? இக்கு ப்ளஸ் ஈன்னு வரும். கீயை பிரிச்சிங்கன்னா இக்கு ப்ளஸ் ஈ அப்படின்னு வரும்.
அப்போ இகர ஈறு ஈறு வந்து என்ன ஈரா வந்திருக்கு, இகர ஈரா வந்திருக்கு. அப்படி இகர ஈற்றில் வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, சந்திப்பிழையை நீக்குக. மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. இப்போ இது ரெண்டுலேயும் என்ன பிழை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிப்புகள் இப்பு வராது, கண்டுபிடிப்புகள் தான் வரும். அதே மாதிரி பாருங்கள், 2 பக்கங்கள் இப்பு வராது, 2 பக்கங்கள் தான் வரும். ஏன்னா 8, 10 தவிர பிற எண்ணு பெயருடன் என்ன வரும், வல்லினம் மிகாது. 8ன்னு வந்துச்சுன்னா வல்லினம் மிகும், 10ன்னு வந்துச்சுன்னா மிகும். மீதி 1, 2, 3 அப்படியெல்லாம் வந்ததுன்னா வல்லினம் மிகாது. அடுத்த கொஸ்டின், காரைக்கால் அம்மையார் முதல் விருது பெற்றவர் யார்? காரைக்கால் அம்மையார் விருது முதல் விருது பெற்றவர் யார்? ஓகே, அடுத்து பாருங்க, சந்திப்பிழை நீக்கி எழுதுக. இதுல வந்து சரியான வார்த்தை பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. பண்பாட்டு 2 பிரிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இட்டு பிளஸ் ஊன்னு கிடைக்கும். இட்டு பிளஸ் ஊ. அப்போ நிலைமொழி ஈற்றெழுத்து என்னவா வந்திருக்கு, உயிரெழுத்தா வந்திருக்கு. வறுமொழி முதல் எழுத்து என்ன வந்திருக்கு, வல்லின எழுத்தா வந்திருக்கு. அந்த மாதிரி நிலைமொழி உயிர் பிளஸ் வல்லினம், இந்த கான்செப்டை வச்சுக்கோங்க, உயிர் பிளஸ் வல்லினம். அப்படி வந்தது அப்படின்னா உங்களுக்கு இங்கே மெய்யெழுத்து மிகும். அடுத்து பாருங்க, ஐ, இது வந்து இல் பிளஸ் ஐன்னு வரும். இல் பிளஸ் ஐன்னு வரும்போது அது என்ன வருது, 2ஆம் வேற்றுமை விரி. அந்த மாதிரி 2ஆம் வேற்றுமை விரி வந்ததுனாலும் வல்லினம் மிகும். அடுத்தது இந்த நீய பிரிங்க, இன் பிளஸ் ஈன்னு வரும். இன் பிளஸ் ஈன்னு வருது. அப்போ இகர ஈற்று சொல் முன்னாடி வல்லினம் மிகும். அப்போ அது வல்லினம் மிகுந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து எந்தெந்த இடத்துலலாம் எப்படியெல்லாம் வல்லினம் மிகுது, எதனால் மிகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். அடுத்து பாருங்க, சந்திப்பிழையற்ற தொடர் வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றன. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றது அப்படிங்கிறது தான் சரியானது. இது வந்து லையை பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ் ஐ. அப்போ 2ஆம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகுது. அடுத்தது பாருங்க, வன்தொடர் குற்றியலுகரம். அதாவது வன்தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னு சொன்னேன். அப்போ வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு பின்னாடி வந்து வல்லினம் வந்து மிகும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, என்ன கொஸ்டின், கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மற்றது 3 வந்து தவறு. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது நம்ம பார்த்தோம். 2ஆம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகும். அதே மாதிரி வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். சால தவ முதலிய உருக்களின் பின் வல்லினம் மிகும். அதாவது சால தவ தட குல, இது 4 சொற்களின் பின்னாடி வல்லினம் மிகும். மற்ற உரிச்சொற்களின் பின்னாடி, அதாவது உரு, கடி, இந்த மாதிரி மற்ற சொற்களின் பின்னாடி வல்லினம் மிகாது. ஆனால் சால தவ தட குல இந்த 4 சொற்களின் பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சந்திப்பிழையில் ஃபுல்லாக வந்து டவுட்டு கிளியர் ஆயிரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி கொஸ்டின் என்ன அப்படின்னா, காமராஜர் விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? காமராஜர் விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து வழங்கப்படும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு பயிற்சி வினாக்களோடு வர்றேன். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.